நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. 2 நாட்களாக போனை எடுக்காமல் இருந்த இளைஞர் கை கால்கள் கட்டப்பட்டு வீட்டுக்குள் சடலமாக கிடந்த கொடூரம். நண்பர்களே இளைஞரை கொடூரமாக கொலை செய்த பயங்கரம். கொலைக்கு பின் சடலத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு மது குடித்து குதூகலித்த கொலையாளிகள். கூடவே சுற்றி திரிந்த இளைஞரை நண்பர்களே கொன்றது ஏன்? கொலைக்கான பின்னணி என்ன? வெளியூர்ல இருந்து சென்னையில் உள்ள தன்னோட தம்பி பாபுவுக்கு போன் பண்ணி இருக்காரு இளைஞர். 2 நாளா தொடர்ந்து கால் பண்ணியும் பாபு கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்க வேண்டாம்னு நினைச்ச பாபுவோட அண்ணன் தன்னோட தம்பி ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி பாபு தங்கி இருக்கிற வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லி இருக்கார். அடுத்த கொஞ்ச நேரத்துல பாபுவோட ஃப்ரெண்டும் சோழவரத்துல உள்ள வீட்டுக்கு போனப்ப வீட்டு கதவு வெளிப்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. அதை பார்த்தவரு ஒருவேளை பாபு வெளியில எங்கேயாவது போயிருப்பானோன்னு யோசிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறப்ப வீட்டுக்குள்ள ஃபேன் ஓடுற சத்தம் கேட்டிருக்கு. உடனே பாபுவோட ஃப்ரெண்ட் ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காரு. அப்போ பாபு கட்டில்ல படுத்துட்டு இருக்கிற மாதிரி உருவம் தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்ததும் பதற்றமான பாபுவோட ஃப்ரெண்ட் போலீஸுக்கும் பாபுவோட அண்ணனுக்கும் தகவல் கொடுத்திருக்கார். அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்க பூட்டியிருந்த கதவை உடைச்சு உள்ளே போய் பார்த்தப்போ அங்க பாபு கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்திருக்காரு. பாபுவை அந்த கோலத்துல பார்த்ததும் ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. அதுக்கு பிறகு பாபுவோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பின போலீஸ் பாபுவை இப்படி பண்ணது யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. ரெடியில் செங்குன்றத்தை சேர்ந்தவர் தான் 17 வயசான இளைஞர் பாபு. சோழவரத்தில் தங்கி வெல்டிங் தொழில் பார்த்துட்டு இருந்த பாபு கடைசியா யார்கிட்டலாம் அடிக்கடி பேசியிருக்காரு, அவரோட செல்போன் எண்ணுக்கு கடைசியா பேசின நபர் யாருன்னு ஆராய்ஞ்சிருக்காங்க. அதுல சில நாட்களுக்கு முன்னாடி பாபு வீட்டுக்கு 17 வயசுல 4-5 இளைஞர்கள் வந்ததும் ஒரு நாள் தங்கி இருந்து மறுநாள் கிளம்பினதும் தெரிய வந்துச்சு. கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி பயன்படுத்துற பழக்கம் பாபுவுக்கு இருந்திருக்கு. அதோட அதை சேல்ஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. போலீஸ் ஸ்டேஷன்கள்ல பாபு மேல கஞ்சா விற்பனை செஞ்ச வழக்கம், அது சம்பந்தமா பணம் கொடுக்கல் வாங்கல பலரோட தகராறு இருந்த வழக்கம் பதிவாகி இருக்கு. ஆனாலும் போதைப் பொருட்கள் பயன்படுத்துறதையோ சேல்ஸ் பண்றதையோ பாபு நிறுத்துற மாதிரி தெரியல. இதுக்கு இடையில தான் 25ஆம் தேதி 4-5 நண்பர்களை தன்னோட வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு பாபு. வேலையை முடிச்சிட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து மது குடிக்கிறது, கஞ்சா அடிக்கிறதுன்னு போதையிலே இருந்திருக்காரு பாபு. அந்த கும்பல்ல இருந்த எல்லாருமே போதைப் பொருள் விற்கிறதாகவும் அவங்களுக்குள்ள ஏற்கனவே போதைப் பொருள் விற்கிறது தொடர்பா அடிக்கடி சண்டை வந்திருக்கதாகவும் சொல்லப்படுது. அப்படித்தான் 25ஆம் தேதி நைட்டும் வாக்குவாதம் வந்ததா தெரியுது. அப்போ நண்பர்கள் ஒன்னு சேர்ந்து பாபுவோட கை கால்களை கயிற்றால கட்டி போட்டு கண்மூடித்தனமா தாக்குனதுல பாபு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டார். கூடவே இருந்த நண்பனை அடிச்சு கொன்னது மட்டுமில்லாம சடலத்துக்கு பக்கத்துல கும்பலா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு போலீஸ்ல சிக்காம இருக்கணுங்கிறதுக்காக வீட்டு கதவை வெளிப்பக்கமா பூட்டிட்டு அங்க இருந்து அந்த கும்பல் எஸ்கேப் ஆகி இருக்கு. 2 வாரத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு வர்ற தம்பி நிறைய வேலை போல, அதனாலதான் வரவே இல்லைன்னு பாபுவோட அண்ணன் அமைதியா இருந்திருக்கார். அதோட பாபு தன்னோட அம்மா கிட்ட அடிக்கடி போன் பேசவும் மாட்டாராம். கஞ்சா போதைக்கு அடிமையானதால பாபு தனியாவே வீடு எடுத்து தங்கி வந்ததாகவும் சொல்றாங்க. அதனால பாபுவோட அம்மா மகனை தேடவே இல்லை. இந்த சூழல்ல பாபுவோட அண்ணன் பாபுவுக்கு 2 நாட்களா போன் பண்ணியிருக்காரு. தம்பி கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்லாததால பாபுவோட ஃப்ரெண்டை விட்டு வீட்டுக்கு போய் பார்க்க சொன்னப்ப பாபு வீட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்டு கிடந்த விஷயம் தெரிய வந்துச்சு. அடுத்து அங்க போன போலீசார் பாபுவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.
இதுக்கு மத்தியில சம்பவத்தன்னைக்கு இளைஞர் கூட யாரெல்லாம் இருந்தாங்க, பாபுவை தாக்கி கை கால்களை கட்டி கொலை பண்ணதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுல பாபு கூடவே சுத்திட்டு இருந்த 4-5 இளைஞர்களுக்கு தொடர்பு இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்து இந்த இளைஞர்களை எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முழுமையான விசாரணை நடைபெற்று முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு சிறையில் அடைக்க முடியும்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. கடைவாசலில் நின்று கொண்டிருந்த பாஜக பிரமுகரை சுற்றி வளைத்த கும்பல். கண்ணுமைக்கும் நேரத்தில் பாஜக பிரமுகரை அரிவாளால் வெட்டி கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கொடூரம். இரத்த வெள்ளத்தில் துடிதுடிக்க உயிரிழந்த பயங்கரம். பாஜக பிரமுகரை கொலை செய்த கும்பல் யார்? நடந்தது என்ன? இப்படி அந்த உஞ்சன மண்ணில வளர்த்தியா இதுக்கு தீர்வே கிடைச்சாதான் நான் ஏன் அண்ணன் வாங்க முடியும். பொன்னகர் பகுதியில் உள்ள கடவாசல்ல நின்னுகிட்டு இருந்தாரு இளைஞர் பழனியப்பன். அப்போ திடீர்னு முகமூடி அணிஞ்சுகிட்டு அங்க வந்த கும்பல் பழனியப்பனோட கை கால் முகம்னு எல்லா இடங்கள்லயும் சரமாரியா வெட்டிட்டு தப்பிச்சு போயிருக்கு. ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த பழனியப்பன் ஸ்பாட்லயே உயிர் இழந்துட்டாரு. மகனை கொலை பண்ணிட்டாங்கிற செய்தியை கேட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்த பழனியப்பனோட அம்மா மகன் நடு ரோட்ல சடலமா கிடந்ததை பார்த்து கதறி அழுது இருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை கைப்பற்றி பழனியப்பனை கொன்னது யாரு, அவருக்கு யார் கூடவாது முன்பகை இருக்கான்னு பழனியப்பனுடைய அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு என் மகனுக்கும் ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சாந்தகுமாருக்கும் தான் ரொம்ப நாளா தகராறு ஏற்பட்டு இருந்ததாகவும் அவன் தான் என் மகனை கொலை செஞ்சிருப்பான்னு சொல்லியிருக்காங்க. சாந்தகுமாரோடைய செல்போன் நம்பரை கண்டுபிடிச்ச போலீஸ் அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி தப்பிச்சு போன மற்ற கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க அங்க இருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி விசாரிச்சாங்க. சிவகங்கை பொன்னகர் பகுதியைச் சேர்ந்த 23 வயசான பழனியப்பன் பாஜகவுல இளைஞர் அணி மாவட்ட செயலாளரா இருந்திருக்காரு. இவருக்கு அரியக்குடி, இழுப்பக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சொந்தமா நிறைய கடைகள் இருக்கு. அந்த கடைகளை வாடகைக்கு விட்டு அது மூலமா கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு பழனியப்பன். அதுல ஒரு கடையில தான் சாந்தகுமார் தன்னுடைய கூட்டாளிகளோட சேர்ந்து ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆரம்பத்துல பழனியப்பனும் சாந்தகுமாரும் நல்ல நண்பர்களா தான் இருந்திருக்காங்க. ஆனா ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த சாந்தகுமார் தன்னுடைய கூட்டாளிகளை அடிக்கடி கடைக்கு வர வச்சு ஃபைனான்ஸ்ங்கிற பேர்ல ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. சாந்தகுமாரோடைய இந்த நடவடிக்கை பழனியப்பனுக்கு சுத்தமா பிடிக்கல. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம அமைதியா கடையை நடத்துவீங்கன்னு தான் நான் என் கடையை உங்களுக்கு வாடகைக்கு கொடுத்தேன். ஆனா நீங்க தொழில் பண்றேங்கிற பேர்ல ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் கெட்ட பேருன்னு புலம்பி இருக்காரு பழனியப்பன். அது மட்டும் இல்லாம கடையை காலியும் பண்ண சொல்லி சண்டை போட்டிருக்காரு பழனியப்பன். இதை கேட்டு கோபமான சாந்தகுமார் நீங்க சொன்ன உடனே கடையை காலி பண்ணிட முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இதுக்கு நடுவுல பழனியப்பனுடைய அம்மா அமுதா 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினதா போலியா ஒரு ஆவணத்தை தயார் பண்ணியிருக்காரு சாந்தகுமார். அடுத்ததா அந்த ஆவணத்தை பழனியப்பன் கிட்ட காட்டுன சாந்தகுமார் உங்க அம்மா என்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க, என்னுடைய பணத்தை உங்க அம்மா எப்ப திருப்பி தர்றாங்களோ அப்பதான் நான் இந்த கடையை காலி செய்வேன்னு மிரட்டி இருக்காரு சாந்தகுமார். எங்க அண்ணனுக்கு கடைசி கொலையா இருக்கணும். பல கொலை இது மட்டும் இல்ல, பல கொலைகள் நடந்திருக்கு. இது மட்டும் கடைசி கொலையா இருக்கணும். எத்தனை வருஷம் ஆனாலும் இங்கே பாடி இருக்கும். என்கிட்ட கேட்காம எங்க அம்மா 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்க மாட்டாங்க. நீ பொய் சொல்ற, உனக்கு டைம்லாம் கொடுக்க முடியாது, உடனே இந்த கடை நீ காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பழனியப்பன். அதையடுத்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் சாந்தகுமார் மேல புகார் கொடுத்திருக்காரு. காவலர்கள் நடத்தின விசாரணையில சாந்தகுமார் போலி ஆவணங்களை ரெடி பண்ணது தெரிய வந்திருக்கு. இதனால அவரை கைது பண்ண போலீஸ் சிறையில அடைச்சிருக்காங்க. ஆனா அடுத்த கொஞ்ச நாட்கள்லயே ஜாமீன்ல வெளியே வந்த சாந்தகுமார் பழனியப்பன் மேல கொலை வெறியில இருந்திருக்காரு.
இருக்காரு. அந்த வெறி பழனியப்பனை கொலை பண்ற அளவுக்கு தூண்டி இருக்கு. சம்பவத்தன்னைக்கு தன்னுடைய கடையில நடக்கிற வேலைகளை கண்காணிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்திருக்காரு பழனியப்பன். அந்த சமயம் அங்க முகமூடி அணிஞ்சுக்கிட்டு பயங்கர ஆயுதங்களோட வந்த சாந்தகுமார் உள்ளிட்ட 3 பேர் கொண்ட கும்பல் பழனியப்பனை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அதையடுத்து இரும்பு பைப்பை வச்சு அருவாளை வச்சு பழனியப்பனை கொடூரமா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த பழனியப்பன் சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு இறந்து போயிட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் தீர விசாரணை பண்ணி தலைமறைவா இருக்கிற சாந்தகுமார் உள்ளிட்ட 3 பேரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளிகளை உடனே கைது பண்ணணும்னு பழனியப்பனுடைய உறவுக்காரங்க சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. வேலை நிமித்தமாக வெளியே சென்றுவிட்டு ராபிடோவில் வீடு திரும்பிய இளம்பெண். ஓடும் பைக்கில் இளம்பெண்ணுக்கு காம வலை விரித்த காமுகன். வலையில் விழுவது போல் நடித்துக் கொண்டே கணவனுக்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ். இளைஞரை ரவுண்டு கட்டி உரித்தெடுத்த குடும்பத்தினர். காம கொடூரன் இளம்பெண்ணின் குடும்பத்தினரிடம் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? நைட்டு நேரம் பரபரப்பான சென்னை வானகரம் சாலையில 2-3 இளைஞர்கள் சேர்ந்து ஒரு இளைஞரை சரமாரியா அடிச்சிருக்காங்க. இளைஞர் வலி தாங்க முடியாம கத்தி கூச்சல் போடவே ரோட்ல போயிட்டு இருந்த மக்கள் சிலர் என்ன ஏதுன்னு கேட்டு இருக்காங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் ஆத்திரமடைஞ்ச மக்கள், ஏண்டா உனக்கு அக்கா தங்கச்சி இல்லையா? ஒரு பொண்ணுகிட்ட இப்படித்தான் நடந்துப்பியா? என்ன தைரியம் இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பேன்னு கேட்டு கொந்தளிச்சிருக்காங்க. இவனை இப்படியே விடக்கூடாது, போலீஸ்ல ஒப்படைச்சாதான் சரியா வரும்னு அந்த இளைஞரை நகர விடாம சுத்து போட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு பைக்கில் வந்தா நீ துணிச்சலா வேண்டாத வேலை பண்றனா உன்னை இப்படியே விட்டா மற்ற பொண்ணுங்க கிட்ட இதை விட மூர்க்கமா நடந்துக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு மக்கள் இளைஞரை அடிச்சு துவச்சிருக்காங்க. அதுலயும் தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத அந்த பெண்ணோட கணவன் கைக்கு டைமிங்ல ஒரு கட்டை மாட்டிருக்கு. அந்த கட்டையால இளைஞரை ஆவேசமா அடிச்சிருக்காரு. அதை தடுத்த அங்க இருந்த சிலர், எதுவாயிருந்தாலும் போலீஸ் வரட்டும், அவங்க பார்த்துப்பாங்க, நீங்க அடிக்காதீங்கன்னு தடுத்திருக்காங்க. மக்கள் எல்லாரும் அடிக்கிறப்ப நான் எதுவுமே பண்ணல, என்ன எதுக்கு அடிக்கிறீங்கன்னு எகிரி இருக்கான் அந்த இளைஞன். தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் மக்கள் பிடிச்சு வச்சிருந்த அந்த இளைஞனை மீட்டு விசாரணை பண்ணிருக்காங்க. அதுல அந்த இளைஞனோட பேரு சிவகுமாருங்கிறதும் சொந்த ஊரு தேனிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. ஊர்ல எந்த வேலையும் கிடைக்காததால கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடிதான் அடையாறுல வாடகைக்கு வீடு எடுத்து ராபிடோ ஓட்டி பிழைப்ப நடத்திட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு மாலை 7 மணிக்கு 21 வயசான அந்த இளம்பெண் பள்ளிக்கரணையில உள்ள தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதுக்காக ராபிடோ பைக் புக் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க வந்த சிவகுமார் இளம்பெண்ணை பிக்கப் பண்ணி அவங்க சொன்ன இடத்துல டிராப் பண்ணியிருக்கான். அப்போ அந்த இளம்பெண் சிவகுமாரோட போன் நம்பரை வாங்கியிருக்காங்க. ஏன்னா அரை மணி நேரத்துல இங்கிருந்து கிளம்பிடுவேன், மறுபடியும் என்னை வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமான்னு அந்த இளம்பெண் கேட்க சிவகுமாரோ தன்னோட போன் நம்பரை கொடுத்திருக்கா. அதுக்கு பிறகு இளம்பெண் சொன்ன மாதிரியே அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சிவகுமாருக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்பாட்டுக்கு போன சிவகுமார் கிட்ட இளம்பெண் மதுரவாயல்ல என்ன இறக்கி விடுங்கன்னு சொல்லவே அவங்கள பைக்கில் கூப்பிட்டு போகும்போது இளம்பெண் கிட்ட இரட்டை அர்த்தத்துல பேசுனது மட்டுமில்லாம பாலியல் சீண்டல்லையும் ஈடுபட்டிருக்கான். அந்த நேரத்துல வேற எந்த பொண்ணுங்களா இருந்தாலும் கத்தி கூச்சல் போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பைக்ல இருந்து கீழே கூட குதிச்சிருப்பாங்க. ஆனா இந்த இளம்பெண்ணோ அந்த இளைஞர்கிட்ட கேஷுவலா பேசிக்கிட்டே வாட்ஸ்ஆப்ல
தன்னோட கணவருக்கு மெசேஜ் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்லி இருக்காங்க. அதுக்கு இளம்பெண்ணோட கணவர் அவங்க கிட்ட நைஸா பேச்சு கொடுத்து வானகரத்துக்கு கூப்பிட்டுட்டு வா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, இளம்பெண்ணும் சிவகுமார் கிட்ட வானகரத்துல இறக்கி விடுங்கன்னு சொல்ல அவனும் கூட்டிட்டு போயிருக்கான். அங்க மறைஞ்சு நின்னுக்கிட்டு இருந்த இளம்பெண்ணோட கணவனும் அவங்க தம்பின்னு சொந்தக்காரங்கன்னு சேர்ந்து சிவகுமார புரட்டி எடுத்திருக்காங்க. அதோட போலீஸ் கிட்டையும் பிடிச்சு கொடுத்துட்டாங்க. இதுக்கிடையில சிவகுமார் அத்துமீறின அந்த பொண்ணை பத்தியும் விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அதுல திரிபுராவை சேர்ந்த 21 வயசான அந்த பொண்ணு மதுரவாயல்ல குடும்பத்தோட தங்கி இருந்தது தெரிய வந்துச்சு. இதுக்கு நடுவுல சிவகுமார் கிட்ட விசாரிச்சப்ப அந்த வட மாநிலத்தை சேர்ந்த இளம் பெண்ணு தான் தங்கிட்ட தவறா நடந்துகிட்டதாகவும் பணம் கேட்டு மிரட்டினதாகவும் புகார் தெரிவிச்சிருக்கான். அந்த அடிப்படையில இளம்பெண் கிட்டையும் போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ரேபிடோ வாகனத்துல ஏறுறதுக்கு முன்னாடி ஆப்ல டிரைவரோட பேரு, பைக் நம்பர், போட்டோ எல்லாமே கரெக்டா இருக்கான்னு முதல்ல உறுதிப்படுத்திக்கோங்க. டிராவல் பண்ணும்போது உங்க நண்பர்களுக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கோ செயலி மூலமாக ஷேர் பண்ணி உங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். டிரைவரால ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ உடனடியா ரேபிடோவில் உள்ள அவசர உதவி எண்ண தொடர்பு கொள்ளணும். இல்லைன்னா பெண்கள் அவசர பாதுகாப்பு எண்ணுக்கும் காவல்துறைக்கும் தொடர்பு கொள்ளணும். டிரைவர் யாராவது ஆரம்பத்தில் நல்லவ மாதிரி பேசி தங்களோட தனிப்பட்ட தகவல்களை கேட்டா சொல்லவே கூடாது. அதோட உங்களுக்கு டிரைவரால ஏதாவது தவறு ஏற்படுதுங்கிற மாதிரி தெரிஞ்சா உடனடியா அந்த சவாரியை கேன்சல் பண்ணிடணும். அதே நேரம் பெண்கள் தங்களோட பயத்தை வெளியே காட்டிக்காம அந்த ஆபத்துல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சிந்திச்சு செயல்பட்டா இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். இளம்பெண் மீது ஆசிட் வீசப்பட்டதாக எழுந்த புகார். போலீசாரின் விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல். முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த இளம்பெண். பாலியல் துன்புறுத்தல் வழக்கில் இருந்து தப்பிக்க மகளை பகடக்காயாக பயன்படுத்திய கேடுகெட்ட தந்தை. இளைஞரின் குடும்பம் மீது அபாண்ட பழி போட்டது ஏன்? நடந்தது என்ன? அசோக் விகார் பகுதியில் உள்ள ஹாஸ்பிட்டல்ல இருந்து போலீஸுக்கு போன் ஒன்று வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின இளம்பெண் ஒருத்தங்க, சார் ஜிதேந்திரான்னு ஒருத்தன் என்ன ஒருதலை பட்சமா காதலிச்சுக்கிட்டு இருந்தான். நான் அவன் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன். அதனால என் முகத்துல அவன் ஆசிட ஊத்தினான். நான் என் கையை வச்சு தடுத்ததால எல்லா ஆசிடும் என் கையில பட்டு கை வெந்து போயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இளம்பெண் முகத்துல எந்த ஒரு காயமும் இல்லை. அவங்க கையில மட்டும் கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இளம்பெண் சொன்ன தகவலும் போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. முகத்துல ஆசிட் வீசும்போது ஒரு சில துளிகள் முகத்துல கண்டிப்பா படும். ஆனா இளம்பெண்ணுடைய முகத்துல எந்த ஒரு காயமும் இல்லாததால போலீஸுக்கு டவுட் வந்திருக்கு. அதையடுத்து ஜிதேந்திராவோட வீட்டுக்கு போன போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. இளம்பெண் கூறின குற்றச்சாட்டுக்கு ஜிதேந்திரா முற்றிலும் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. 2 பேர் சொன்ன தகவலும் முன்னுக்கு பின் முரணா இருந்ததால சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜிதேந்திரா எங்க இருந்தார்னு கண்டுபிடிக்க அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணிருக்காங்க போலீஸ். ஆனா அப்ப ஜிதேந்திராவோட செல்போன் சிக்னல் வேற ஒரு ஊர்ல காட்டியிருக்கு. இதனால அந்த இளம்பெண் பொய் புகார் கொடுத்திருக்காங்கன்னு உறுதி செஞ்சுக்கிட்ட போலீஸ் அவங்கள தங்களுடைய கஸ்டடியில எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. டெல்லி முகுந்த்பூரை சேர்ந்த இளம்பெண் ஒருத்தங்க அசோக் விகார்ல உள்ள கல்லூரியில 2ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பெண்ணோட அப்பாவான அகில் கான் ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த தொழிற்சாலையில ஜிதேந்திராவோடைய மனைவி கிட்டத்தட்ட 4 வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஜிதேந்திராவோட மனைவி கிட்ட அடிக்கடி தப்பா நடந்துகிட்ட அகில் கான் அவங்கள பாலியல் ரீதியாவும் துன்புறுத்திக்கிட்டு இருந்திருக்காரு.
அது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமை செஞ்சதை வீடியோவா எடுத்து வச்ச அகில்கான் அந்த இளம்பெண்ணை தன்னுடைய காம இச்சைக்கு அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த விஷயத்தை வெளியில சொன்னா உன்னை உயிரோடையே விடமாட்டேன்னு சொல்லி மிரட்டின அகில்கான் ஜிதேந்திராவோட மனைவிய ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால ஒரு கட்டத்துல வேலையை விட்டு நின்னு இருக்காங்க ஜிதேந்திராவுடைய மனைவி. அதையடுத்து கடும் மன உளைச்சல்ல இருந்த அந்த பெண் வீட்டுல யார்கிட்டையும் பேசாம அமைதியா இருந்திருக்காங்க. மனைவியுடைய நடவடிக்கையில மாற்றம் ஏற்பட்டதை கண்டுபிடிச்ச ஜிதேந்தர் எதுக்கு வேலையை விட்டு நின்ன, கம்பெனில ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டிருக்காரு. அப்பதான் அந்த பெண் அகில் கானால தான் பட்ட எல்லா கஷ்டங்களையும் கணவன் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனால கடும் கோபம் அடைந்த ஜிதேந்தர் அகில் கான் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அகில் கான் இந்த வழக்க திசை திருப்ப மாஸ்டர் பிளான் போட்டிருக்காரு. பாலியல் வன்கொடுமை வழக்குல இருந்து தப்பிக்க தன்னுடைய மகளையும் அதுல பகடக்காயா யூஸ் பண்ணியிருக்காரு அகில் கான். அதாவது ஆசிடுக்கு பதிலா கையில டாய்லெட் கிளீனரை ஊத்திட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனா இளம்பெண். போலீஸுக்கு போன் பண்ணி தான் காலேஜுக்கு நடந்து போய்கிட்டு இருந்த நேரத்துல ஜிதேந்தரும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பைக்ல வந்து என்ன வழிமறிச்சு என் முகத்துல ஆசிட் ஊத்திட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த இளம்பெண். ஜிதேந்தர்ங்கிற இளைஞருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. ஆனா அது மீறியும் அவரு என்ன ஒரு தலைபட்சமா காதலிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருடைய காதலுக்கு நான் முற்றிலுமா எதிர்ப்பு தெரிவிச்சேன். இது தொடர்பான ஜிதேந்திராவோட மனைவி கிட்டையும் நான் புகார் கொடுத்தேன். ஆனா அவங்க ஜிதேந்தரை கண்டிக்காம என்னதான் குறை சொன்னாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. நான் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச ஒரே காரணத்தால தான் ஜிதேந்தர் இந்த கொடூர சம்பவத்துல ஈடுபட்டார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அந்த இளம்பெண். ஆனா அந்த புகார்லையும் இளம்பெண் சொன்ன வாக்குமூலத்திலையும் முன்னுக்கு பின் முரணான தகவல் இருந்ததை வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அகில் கானை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தந்தையும் மகளும் நாடகம் போட்டு அப்பாவி குடும்பத்தை சிக்க வைக்க முயற்சித்த சம்பவம் டெல்லியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு.